லெனின், அஸ்மின் யாசருங்க 2 புதுமுகங்கள் நடிச்சு, இவங்களோட டைரக்டர் ஆர்.வி. உதயகுமார், முனிஷ்காந்த் இவங்களாம் நடிச்சு, கே.ஆர். வினோத் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ரெட் லேபிள். இந்த படமே வந்து ஒரு தமிழ் மிஸ்டரி ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, லெனின் வந்து காலேஜில் படிக்கிற டைம்ல காலேஜில் வந்து ஒரு பயங்கரமா ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். காலேஜ் ஏதாவது தப்பு அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி தப்பு தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப பயங்கர பிரச்சனை, வயலண்டான ஸ்டூடெண்ட். அதே மாதிரி பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பாருங்கிற மாதிரி காலேஜில் சேர்மனா ஒர்க் பண்ணின்னு சொல்லி காலேஜில் அவரோட பேர் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஒரு ஃபெமிலியரான நேமா இருக்கு. இவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் தனியா அவரோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லெனின் வந்து காலேஜ்ல இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் வந்து எம்எல்ஏவோட பையனா இருக்கான். அவன் காலேஜுக்குள்ள ஒரு பயங்கர அராஜகம் பண்ணிக்கிட்டு நான் தான் காலேஜ்ல சேர்மன் ஆகணும்னு சொல்லி கூட தேர்தல் நிக்கிற எலெக்ஷன் நிக்கிற பையனை வந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உங்க அப்பா எம்எல்ஏ அப்படிங்கிறப்ப ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை அடக்கணும் அப்படின்னா அந்த சீனியர், அந்த ஒரு கெத்து சீனியர் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி காலேஜ்ல இருந்து காலேஜ் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த பையனை வர வைக்கிறாங்க. அந்த லெனின் கெத்து சீனியரை அவர் வந்து இந்த பையனை கண்ட்ரோல் பண்றாரு. அந்த டைம்ல ஒரு பெரிய மர்டர் நடந்துருது. அந்த மர்டரை பண்ணது யாரு, அந்த பிரச்சனையில இருந்து லெனின் வந்து அந்த மர்டரரை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா, யார் அந்த மர்டரர் அப்படிங்கிற ஒரு மிஸ்டரி த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ரெட் லேபிள். படத்தோட ஹீரோயின் சொல்லி படத்துல நிறைய பேர் வந்து புதுமுகங்கள் தான். ஆர்.வி. உதயகுமார் மட்டும் தான் படத்துல ரொம்ப நேரம் டிராவல் ஆகக்கூடிய ஒரு நமக்கு பரிச்சயமான ஆள். முனிஷ்காந்துமே ரொம்ப கேமியோ மாதிரி தான் படத்துல வராரு. படம் வந்து பெருசா ஏதாவது இடத்துல கிரிப்பா இருந்துச்சா கேட்டா கிளைமேக்ஸ் கிட்ட வேணா கொஞ்சம் கிரிப்பா, அந்த ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் வேணா கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா, யாரு மாட்டிடக்கூடாது, ஒரு கொலை பண்ணிடுவாங்க, அந்த கொலை யாரு பண்ணா, கொலையை பண்ண மாட்டிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே பெருசா படம் வந்து எந்த இடத்தையும் பெருசா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து எல்லாரும் புது ஆர்டிஸ்ட் அதனாலயா, இல்ல படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற எதுவும் அது கரெக்டா சொல்ல தெரியல எதுன்னு. படம் வந்து ஒரு ஃப்ளோல போகுது. ஆனா படத்தை வந்து எந்த இடத்துலயுமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. எமோஷனல் ஆகட்டும், படத்தோட காமெடி சீன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே லவ் சீன் ஆகட்டும் சொல்லி எதுவுமே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. படம் பார்க்கறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அந்த ஸ்ட்ரேஞ்சுங்கிறது ஒருவேளை புது புது ஆர்டிஸ்ட புது புது கேஸ்ட் உள்ள இன்க்ளூட் பண்ணனாலயா இருக்குன்னு தெரியல கரெக்டா. படம் வந்து பெருசா எந்த இடத்துலயுமே ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் இல்ல. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமோ அது பண்ணிருந்துச்சு. சினிமோகிராஃபி ஒர்க் ஆகட்டும் எல்லாமே ஓகே தான். படம் ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே இல்ல, ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரியான ஸ்கிரீன் பிளே இல்ல. படம் நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா படம் உங்க நியர்பை தியேட்டர் நிச்சயம் அவைலபிளா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் படம் வந்து ஒரு பிலோ அவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. எந்த இடத்துலயும் பெருசா ஆச்சரியப்படுத்தல நீங்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.